காலை வேளையில் கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூட உங்களை அறிவிக்கிறோம். இந்த நல்ல நாள் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லி, ஒவ்வொரு மாதமாய் நாம் கடந்து வந்த ஒவ்வொரு பாதைக்காய் நான் நன்றி சொல்லி, இந்த வேளையில் உண்மையாக தேவனாக இருக்கும். இந்த ஒன்றை மூலியமாக எங்களோடு சேர்ந்து நீங்களும் தேவனாக இருக்கலாம். உண்மையாக இந்த கால வேளையில் தேவனாக இருக்கும். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா மட்டுமாய் அருமையாய் நடத்தி பலதூரமாய் கொண்டு வந்து சேர்த்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நல்லவரே, விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு மாதமாக நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். அருமையாய் நடத்தி அருமையாய் போதித்து அருமையாய் பூஷித்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. எங்கள் பாவத்துக்காய் மரித்து எங்கள் நோய்களை குணமாக்கி எங்கள் சாபத்தை உடைத்தவரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. அல்லேலூயா.
Hallelujah. Hallelujah. God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen, church. ஆமென். I'm glad to be able to share the word of God with you today. இந்த நாள்ல உங்களோட கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. I just want to say we miss each and every of our Bethel church members. உங்க ஒவ்வொருவரையும் நாங்க வந்து ரொம்ப அவளோடு பார்க்கிறதுக்கு காத்துட்டு கொண்டிருக்கோம். Just bear with us. இன்னும் தொடர்ந்து போகிற காலையில நீங்க எங்களோட காத்து கொண்டிருங்கள். Okay, church will be opening soon. I can promise you that. சபை மறுபடியும் திறக்கப்படும். அது வந்து நான் வார்த்தைகள் உங்களுக்கு கொடுக்கிறேன். I've been receiving calls asking when are we going to open church. ஏனென்றால் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க எப்ப சபை திறக்க போறீங்கன்னு. Very soon. சீக்கிரமாவே திறக்கப்படும். So just be patient. அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். Okay, we still need to go through some process with the government bodies, and once approval is done, we will be meeting soon. சில நம்மளோட ஒரு இந்த சபை திறக்கிறதுக்காக சில அனுமதிகள் பெற வேண்டும் நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இருந்து. அதனால கொஞ்சம் பொறுத்து கொண்டிருங்கள். Because your safety is very very important. ஏனால் உங்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Amen. ஆமென். Amen. So without further ado, let's go into the word of God. இதனால் அப்படியாக தாமதிக்காமல் இந்த நாள்ல உள்ள தேவவசனத்துக்காக போவோம். I'm very excited to bring you the word of God today. அப்படியாக நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் தேவனுடைய வசனத்தை உங்களிடத்துல கொண்டு வரதுக்கு. Let's go before we start, let's start with the word of prayer. ஒரு ஜெபத்தோடு நம்ம இந்த வார்த்தைக்காக ஜெபத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். Let's pray. ப்ரே பண்ணுவோம். Father, I thank you today. இந்த நாளுக்காக நன்றி தகப்பனே. Thank you, Lord, that you are God over our lives. நீங்கள் எங்களுடைய தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. Father, we continue to look to you, Lord. இன்னும் நாங்க எங்க கண்களை உங்க மேல வைக்கிறதுக்காக நன்றி. You are our source and you are our provider, Lord. நீங்க தான் எங்களுடைய அடைக்கலமும் கேடகமாக இருக்கிறீர். Father, we pray, Lord, you are our protector, Lord. நீங்க தான் எங்களுடைய பாதுகாப்பாளராக இருக்கிறீர். Father, I pray for the word that is going to be shared, that your word will go forth as a life. இந்த வார்த்தை இந்த நாள்ல பகிர்ந்து கொள்ற இந்த வார்த்தை ஒரு உயிர் உள்ள வார்த்தையாக போய் சேரணும் ஆண்டவரே. This word will touch every heart that's listening. ஒவ்வொரு இதயத்தையும் இந்த வார்த்தை தொடும்படிக்காக ஜெபிக்கிறோம். In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். Amen. 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 So let's go into 1 Kings chapter 17 verse 2 to 3. இந்த நாள் அப்படியாக 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை பார்ப்போம். So we're going to look into the life of Elijah. இந்த நாள் எலியாவோட வாழ்க்கையை நம்ம பார்க்க போகிறோம். We have preached about Elijah so many times, but today we're going to look in a different aspect of the life of Elijah. எலியா குறித்து நம்ம நிறைய காரியங்கள் படித்திருக்கலாம். ஆனா இந்த நாள்ல நம்ம வித்தியாசமாக ஒரு காரியத்தை பற்றிக்கிறோம். Elijah was a great man of God. எலியா வந்து அவர் வந்து ஒரு நல்ல தேவனுடைய ஒரு மகனாக இருந்தார். But at the same time Elijah was human like just you and me. அது மட்டும் இல்ல அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக கூட இருந்தார். So let's look at 1 Kings chapter 17 verse 2 to 3. I'll read it in English first. Then the word of the Lord came to him saying, "Get away from here and turn eastward and hide by the brook Cherith which flows into the Jordan." அப்படியாக நம்ம 17வது அதிகாரம் 2வது வசனத்தை படிப்போம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் 3 நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கிரியோத் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. This was the voice of God to Elijah. இது வந்து கர்த்தருடைய அந்த ஒரு வார்த்தை எலியாக்கு வந்தது. This voice came with specific
instruction. இந்த வார்த்தை வரும்போது ஒரு ஒரு முக்கியமா என்ன செய்ய வேண்டும் என்று தெளித்து ஆண்டவர் சொல்லியிருந்தார். You know, Elijah was a great prophet of the Lord. எலியா வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். You know, we don't even have to go into the story of Elijah. We know what the miracles that Elijah did. எலியா குறித்து நம்ம இன்னும் ஆழமாக போனா, ஏனென்றால் எலியா செய்த காரியங்கள் உங்களுக்கு அறிந்திருக்கும். No, but today we're going to look on another side of Elijah. ஆனா எலியா குறித்து இந்த நாள் இன்னொரு பகுதி அவர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல காரியத்தை நம்ம பார்க்க You know, போகிறோம். when we look at this verse, we can see God giving him specific instruction where to go, what to do, and everything. நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை தேவன் அவன் எலியாவுக்கு கொடுக்கும்போது என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும் என்ற எல்லாவற்றையும் தெளிவாக தேவன் அவருக்கு தெரிவித்தார். You know, this shows that Elijah heard the voice of God. இது என்ன தெரிகிறது, தேவன் சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் எலியா தெளிவாக கேட்டான் என்று. You know, Elijah depended on the voice of the Lord. எலியா அந்த நேரத்துல தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு அவன் அப்படியாக அவன் உறுதி பற்றி கொண்டிருந்தான். You know, I've shared this message again and again. I want to challenge you, whose voice are you listening today? நான் மறுபடியுமாக உங்களிடத்துல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாருடைய நீங்க ஒரு குரலை கேட்கிறீங்க? You know, Elijah chose to listen to the voice of the Lord. எலியா பாத்தீங்கன்னா அவன் தேவனுடைய குரலை கேட்கிறதுக்கு அவன் வந்து ஆயத்தமாக இருந்தான். And Elijah had a deep personal relationship with the Lord until God was able to give him specific instruction what to do. தேவனோடு ஒரு தனிப்பட்ட உறவு எலியாக்கு இருந்தனால தான் தேவன் அவனிடத்துல பேசும்போது ஒரு சரியான அந்த காரியத்தை செய்யறதுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக புரிய முடிந்தது. You know, during times of uncertainty, we always want to hear a comforting voice. சில நேரத்துல நம்மளோட சூழ்நிலைகள் சரியில்லாம இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குரலுக்கு ஒரு ஆறுதல் கேட்கணும் அப்படின்னு விரும்புவோம். You know, but the greatest comfort comes by hearing the voice of God. ஆனாலும் அந்த நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கணும், அது தேவனுடைய குரல்னால தான் நம்மளுக்கு கிடைக்கப்படும். Today I want to challenge you to make this decision that you will say, I will listen to the voice of God. I will do what the Lord tells me. இந்த நாள்ல அப்படியாக உங்களிடத்துல நான் வந்து சொல்வது என்னவென்றால், நீங்க தேவனிடத்துல சொல்லுங்கள், நான் வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கிறேன், அவருக்கு அப்படியாக நான் அவர் சொல்றதை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். You know, as much as we want to listen to God's voice, we want to listen to men's voice, let's learn to listen to the voice of the Lord. நம்ம வந்து இந்த மாதிரி சூழ்நிலை மனுஷனோட குரல், மனுஷன் என்ன சொல்லுகிறானோ அதுபடிதான் நம்ம கேட்போம். ஆனா இந்த மாதிரி சூழ்நிலை நம்ம வந்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம கேட்கறதுக்கு ஆயத்தப்படுவோம். You know, men will always change. மனுஷன் வந்து எப்பவும் மாறலாம். You know, he can be your best friend. You know, he can be a close friend from your child. You know, he can be a childhood friend, but men will always change. மனுஷன் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து சரி உங்க கூடயே இருந்திருக்கலாம், ஆனா அவங்க எப்ப வேணாலும் மாற வாய்ப்பு இருக்கு. You know, human will always change. That is the nature of human being. மனுஷன் சொல்லும்போது அவன் மாறுறது அது வந்து இயற்கை, அவன் நமக்கு மாறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. But God will never change. ஆனாலும் தேவன் மாறுவதில்லை. Now God is yesterday, today and forever the same. He will never change. தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராய் இருக்கிறார். You know, so let's continue to trust God and learn to listen to his voice. அதனால நம்ம தேவன் மேல நம்பிக்கையா வைத்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நம்ம இடத்துல என்று நம்ம காத்திருப்போம். Now next we look at the life of Elijah. Elijah walked in complete obedience. அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா எலியா வந்து ஒரு முழுமையாக அவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தான். You know, if you look at 1 Kings chapter 17, you can see God giving him specific instructions where to go, who to meet. நீங்க பாத்தீங்கன்னா அதே அதிகாரத்துல 17ல தேவன் அவனுக்கு வந்து என்ன செய்ய வேண்டும், எங்க போக வேண்டும், யாரை கவனிக்க வேண்டும் என்ற எல்லாவற்றையுமாக சொல்லியிருந்தார். You know, in 1 Kings chapter 17 verse 5, so he went and did according to the word of Lord, according to the word of God. You know, and he went and stayed by the brook of Cherith, which flows into Jordan. இங்க பாத்தீங்கன்னா 17வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்ப்போம். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கிரியோத் ஆற்றண்டையில் தங்கி இருந்தான். So not only did Elijah hear the voice of the Lord, he did exactly what God commanded him to do. எலியா வந்து தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேட்கிறதோடு இல்லாமல் அவன் தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியாக செய்தான். No, sometimes we listen to the voice of the Lord, we listen to instruction from God. சில நேரத்துல வந்து தேவனுடைய கட்டளைகள் நம்ம எல்லாம் கேட்போம். So
So they say, masuk telinga kiri, keluar telinga kanan. வலது புறம் காதுல கேட்டு இடது புறம் காதுல வெளியாகும். We listen, okay, yes God, yes. நம்ம எப்போதுமே கேக்குறோம் ஆண்டவரே, கேட்டுக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். But then we do not do it. ஆனா நம்ம அதை செய்ய மாட்டோம். We not only need to hear the voice of God, but we need to do what God has commanded us to do. தேவன் சொல்லுவதை கேட்கிறது மட்டும் நம்மளோட வேலை இல்ல, தேவன் சொன்னதை செய்து முடிக்கவும் நம்மளோட வேலையாக இருக்கிறது. I would like to share a little bit about Noah, what I preached the previous time. நான் முன்னதாக நோவா குறித்து உங்களோட பேசியிருந்தேன், மறுபடியும் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். Now we can see a lot of similarities between Elijah and Noah. எலியாவும் நோவாவை பார்க்கல ஒரு அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் சமமாக இருக்கு சில காரியங்கள். Both of them obeyed God without asking questions. ரெண்டு பேருமே தேவன் சொன்ன விஷயத்தை மறு கேள்வி கேட்காமல் அவங்க கீழ்ப்படிந்தாங்க. Both of them obeyed God without any conditions, without any logic, without any reasoning. எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் எதுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும் செய்யணும் அப்படின்னு ஒன்று எந்த ஒரு சந்தேகம் இல்லாமல் தேவன் சொன்னதை அவங்க செய்தார்கள். Men, we are very funny people. நம்ம மனுஷர்கள் நம்ம வந்து சில நேரத்துல ரொம்ப வேற மாதிரி இருப்போம். We always try to be smart. நம்ம வந்து புத்திசாலியாக இருக்கணும்னு நினைப்போம். We think we are smarter than God. தேவனோட நம்ம புத்திசாலி என்று நினைப்போம். I'm serious. உண்மையாவே தான் சொல்லுகிறேன். Men always try to find the logic behind God's will. எப்போதுமே வந்து தேவன் செய்யற திட்டத்துக்கு இது என்னவாக இருக்கும் அப்படி என்ற அந்த ஒரு சாத்தியம் என்ன ஒரு விஷயமாக இருக்கும் என்றது அப்படி தேடுதல்ல நம்ம மனுஷனாக இருப்போம். If God has done this, there must be some scientific reason, there must be some logical reasoning. சான்று இப்படி செஞ்சிருக்கனா ஏதோ ஒன்று அங்க இருக்கு, எப்படியோ நடந்திருக்கும், ஏதாச்சும் விஞ்ஞானபூர்வமா ஏதோ ஒன்று அங்க இருக்கு அப்படின்லாம் யோசிப்போம். Men, we try to be smart. மனுஷர்கள் எப்போதும் புத்திசாலியாவே இருக்கணும்னு. But what we don't realize is God's ways and God's thoughts are not our ways and our thoughts. ஆனா நீங்க பாத்தீங்களா தேவனுடைய சிந்தனையும் தேவனுடைய எண்ணங்களும் நம்மளுடைய சிந்தனையும் எண்ணங்களும் இருக்காது. We cannot compare our thinking to God's thinking. நம்மளோட சிந்தனையும் தேவனுடைய சிந்தனையும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க முடியாது. God's ways are way much higher. அவருடைய சிந்தனைகள் அவருடைய வழிகள் எவ்வளவோ பெரிதாக மேலாக இருக்கிறது. As you look how he created this world, how he created this universe. நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இந்த உலகத்தை படைத்தார் என்பதை நீங்க பார்க்கும்போது தெரியும். How he created you and me. எப்படி உங்களையும் என்னையும் படைத்தார் என்பது தெரியும். We could have a study on that, the human body. அது நம்ம ஒரு மனிதனாக இருப்பது அந்த உடலை குறித்து படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும் எப்படி ஒரு ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்காரு. That is the God that we are serving. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நம்ம வந்து சுவிசேஷிக்கிறோம். So we can never try to understand God and understand God's will. எப்பவுமே வந்து தேவனை குறித்தும் தேவனுடைய திட்டத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்ள முடியாது. Today I want to encourage you, never ever doubt the will of God. எப்போதுமே நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன், தேவனுடைய அந்த திட்டத்தை நீங்க வந்து ஒரு சந்தேகித்ததோட பார்க்காதீங்க. I want to tell you that sometimes your obedience can save your life. உங்களுக்கு சொல்வது என்னென்றால் உங்களுடைய கீழ்ப்படிதல்னால உங்களுடைய வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படலாம். When you look at the life of Noah, நீங்க நோவாவோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா because of Noah's obedience, he and his family was saved from the flood. நீங்க பாத்தீங்கன்னா நோவா அவர் கீழ்ப்படிந்தனால அவரோட அவர் குடும்பமும் வந்து அந்த வெள்ளத்தின் இருந்து அவங்க மீட்கப்பட்டார்கள். Because of Elijah's obedience, God rescued him from Queen Jezebel. நீங்க பாத்தீங்கன்னா எலியாவோட கீழ்ப்படிதனால அவங்க வந்து அந்த ஜெசபெலோட கோபத்திலிருந்து அவங்க வந்து அவர் காப்பாற்றப்பட்டாங்க. Amen. 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 I hope you are saying amen if you are watching this video. நீங்க பார்க்குற ஒவ்வொரு amen சொல்லுங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். Continue to agree and let's walk in obedience. என்னோடு சேர்ந்து நீங்களும் வாங்கும்போது தேவனோட வார்த்தைக்கு அப்படியாக நம்ம நடந்து செல்வோம். As we go further, we see Elijah, because of his obedience, he experienced God's provision upon his life. மேலும் அப்படியாக எலியாவ காரியங்களை நீங்க பார்க்கும்போது அவர் கீழ்ப்படிதல் நிமித்தம் அவருக்கு வந்து தேவனுடைய காரியங்களை தேவன் அவருக்காக எல்லாவற்றையுமாக எல்லா தேவைகளை சந்தித்தார். Human is always about survival. எப்பவுமே வந்து மனிதருக்கு இங்க பார்க்கும்போது எப்படியாவது வாழ்க்கை மீண்டு வரணும்னு நினைப்போம். It's always about how am I going to put food on my table. எப்படி வந்து நான் வந்து என்னோட சாப்பாடு கொண்டு வர போகிறேன், எப்படி நான் வாழ்க்கையை சமாளிக்க போறேன்னு யோசிப்போம். We work to provide for family, to put food on the table. We need to eat, we need to survive. நம்ம வேலை செய்யறது கூட சாப்பிடணும், நம்ம வந்து இந்த வாழ்க்கையை கடந்து போகிறதுக்காக வேலை செய்வோம். That job is a provision from men. அந்த வேலை என்பது ஒரு மனுஷனால கொடுக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. Provision from man is not permanent. அந்த இது வந்து இந்த வேலை என்பது ஒரு வந்து நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. You look at this during this time of this virus,
How many people have lost their jobs? இந்த மாதிரியான நம்ம கொடிய நோய்கள் இப்ப இந்த காலகட்டத்துல எவ்வளவு பேர் வேலை இல்லாம போயிருக்காங்க. People who were so secured in their job, and this virus, this pandemic has changed everything around, and nothing is certain. அவங்க வேலையே நினைச்சு கொண்டு இருந்தவங்க எவ்வளவு பேர் இப்ப இந்த பிரச்சனைகள், இந்த நோயினால அவங்களுக்கு வேலை எல்லாம் போய் அவங்க வாழ்க்கையை திசையை மாறி இருக்கு. What is going to happen within the next 2-3 months? We don't know. இன்னும் 2-3 மாசம் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியல. But Elijah experienced the provision of God. ஆனா நீங்க பாத்தீங்களா, எலியா வந்து அவருடைய தேவைகளை, தேவன் ஒவ்வொரு தேவைகளையும் எலியாவுக்கு சந்தித்தார். When you walk in obedience with God, God will provide for you. அப்படியாகுது, நீங்கள் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் உங்களுடைய தேவையும் சந்திப்பார். But when you walk in God's will, அப்படியாக தேவனுடைய சித்தத்துல நீங்க நடந்தீங்கன்னா, you are depending on God. நீங்க தேவனுக்கு முன்பாக அவரை சார்ந்து நிக்கிறீங்க என்று தெரிகிறது. That means walking in full obedience. அது வந்து என்னத்தை குறிக்குதுன்னா, தேவனுக்கு இங்க கீழ்ப்படிதலை குறிக்கிறது. Obedience is not easy. கீழ்ப்படிதல் என்பது ஒரு சுலபமான விஷயம் அல்ல. Because when you obey, you need to sacrifice something. ஏனென்றால் நீங்க கீழ்ப்படியும் போது ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க வேண்டும். Sometimes when you walk in obedience to the Lord, you will need to give up things that you love, things of the world. சில நேரத்துல வந்து நம்ம கீழ்ப்படியும் போது நம்மளுக்கு பிடித்த விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். That is why we say when we obey God, we are dying to ourselves. அதனால தான் நம்ம சொல்லுவோம், நம்ம கீழ்ப்படியும் போது நம்மளுடைய அந்த சரீரம் அப்படியாக மரித்து போகிறது என்று சொல்லுவோம். We are transformed into the new man God intended us to be. நம்ம வந்து ஒரு புது மனுஷனாக பிறக்கிறோம். தேவன் எப்படியாக நம்மளை ஆயத்தப்படுத்த விரும்புறாரோ அத போல நம்ம பிறக்கிறோம் சொல்லுவோம். We look at but this comes with a price. It comes with a reward as well. அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு விலை மதிப்போட வந்தாலும் இது வந்து ஒரு வெகுமதியை ஆண்டவர் கொடுக்கிறாரு. We look at the life of Abraham. ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்தோம்னா, God asked Abraham to sacrifice his son. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் இடத்துல தன்னுடைய மகனை வந்து பலி கொடுக்க சொல்லியிருந்தாரு. And Abraham obeyed exactly without any question asked. He did not even say, God, why you gave me a son after so many years? But Abraham just obeyed, just like Noah, just like Elijah. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படியாக கீழ்ப்படிந்தார். ஆண்டவரே, ஏன் ஒரு மகனை கொடுத்தீங்க, இப்ப கேக்குறீங்க அப்படின்னு எந்த ஒரு கேள்வி எழுப்பல. ஆண்டவர் சொன்னதே அவர் அந்த வேலையில பலி கொடுக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தி செய்தார். But because of Abraham's obedience, God made him a father of many nations. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடன் கீழ்ப்படிய நிமித்தம் அவர் வந்து அநேக தேசத்தின் தகப்பனாக அவருக்கு அந்த ஒரு அதிகாரம் வந்தது. Because he was willing to sacrifice that only son he had, God gave him hundreds and millions. ஏனென்றால் அவர் விட்டு கொடுக்கிறதுக்கு, தன்னுடைய ஒரே ஒரு மகனை விட்டு கொடுக்கிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி அவர் போனதுனால அவர் வந்து அநேக தேசத்துக்கு தலைமைத்துவத்தை கொடுக்கிறதுக்கு தகப்பனாக அவரை அங்கீகரித்தார் தேவன். When we look at the life of Noah sacrificed his time and energy. In fact, he spent his whole lifetime to build the ark. நீங்க நோவாவை பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையே அந்த பேழையத்தை கட்டுறதுக்கு அவ்வளவு நாட்கள் எடுத்து அவர் கடந்து போனார். ஆனாலும் அவர் நீங்க பாக்கும்போது, and when I shared this before, when he was building the ark, so many things must have gone through his mind. நீ பாத்தீங்கன்னா நேர்னே இது குறித்து நோவா குறித்து பேசியிருந்தேன். அவர் இந்த பேழையத்தை கட்டும்போது நிறைய கேள்விகள், நிறைய சிந்தனைகள் அவர் எண்ணத்துல every day he ஓடிக்கும். get up, shower, and he's just cutting the wood. எப்போது எந்திரிச்சு அந்த மரத்தை வெட்டி but he walked in obedience. ஆனாலும் அவர் வந்து தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தார். No questions asked. எந்த ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. Noah could have asked God, why you asked me to build this boat? There's no water. How this boat is going to move? He did not ask anything. He didn't reason. He didn't find logic and science. நோவா வந்து தேவனிடத்துல கேட்டிருக்கலாம், ஏன் ஆண்டவர் இந்த பேழையத்தை கட்டணும், எந்த ஒரு தண்ணி வெள்ளம் எதுவுமே மழை இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனா எதுக்கு கட்டணும், எப்படி இந்த பேழையம் போக போகுது என்று கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அந்த நேரத்துல எந்த ஒரு கேள்வி கேட்காம சொன்னதை செய்தாரு. But because of his obedience, God saved Noah and his family from the destruction of the world. அவரின் கீழ்ப்படிதல் நிமித்தமாக அவர் வந்து அவரோட வாழ்க்கை, அவர் குடும்பம் அழிந்து போகாமல் இருந்து அவரை மீட்டெடுத்தார். This is the provision of God. இதுதான் தேவனுடைய அவர் நமக்காக செய்ய முடிக்கிற வெள்ளமுள்ள காரியமாக. Sometimes we always think provision means money. சில நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட தேவைகள் சொல்லும்போது காசு அப்படின்னு நினைப்போம். Money, gold, earthly pleasures. அப்ப வந்து காசு, தங்கம், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தின் பிரகாரம் தான் நம்ம தேவைகள் இருக்கும். But God's provision can come in so many ways, not just money. ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அது வந்து காசு மட்டும் இல்ல. Sometimes you are being healthy without any sickness or any disease.
That is the provision of God. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சுகமா இருக்கிறதே அது வந்து தேவன் கொடுக்கிற தேவன் அவர் ஆசிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். You know, some people are battling cancer, some people are battling all kind of diseases, and they don't have much live. They don't have much time to live. சில நேரத்துல வந்து எவ்வளோ பேர் வந்து கேன்சர் நோயினால எவ்வளோ பிரச்சனை நோய்கள்னால அவங்க அவதிப்பட்டிருக்கலாம். அவங்களுக்குலாம் வாழ்க்கை வந்து நீடித்த நாள் இல்லை. You know, funny thing, they have money, அவங்களுக்கு காசு இருக்கு, but they're going to die. ஆனா அவங்க இருந்து போறாங்க. You know, being healthy, being alive, that is the provision, that is the blessing of God. நல்ல சுகமாக நம்ம இருக்கிறதே தேவனுடைய கொடுக்கிற அந்த கிருபை, அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் You know, தான். having a peaceful life is the provision of God. ஒரு சமாதான வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறது கூட ஒரு ஆசீர்வாதம் தான். You know, some people have a lot of money, but they do not have peace. சில பேருக்கு நிறைய பணங்கள் இருக்கு, ஆனா அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் சமாதானம் இல்ல. They have a big, beautiful house, they have a very expensive car, they have a comfortable life, but they do not have peace. They go to bed, they can't sleep. சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய வீடு இருக்கும், வாகனங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும், காசெல்லாம் இருக்கும், ஆனா அவங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் கூட இல்லாம இருக்கும். You know, having a peaceful life, having sleep, that is the provision of God. ஒரு நல்ல உறக்கத்தை கொடுக்கிறது கூட ஒரு தேவன் கொடுக்கிற ஒரு காரியமாக தான் இருக்கிறது. You know, and some of us have a wonderful family. சில பேருக்கு நல்ல ஒரு குடும்பங்கள் அமையது தேவன் கொடுக்கிற You know, ஆசீர்வாதம் but தான். some are not blessed with a wonderful family. சில பேருக்கு வந்து ஒரு நல்ல அந்த குடும்பங்கள் அமையிறது வந்து அது ஆசீர்வதிக்கப்படாம You know, இருக்கலாம். parents are divorced, children are separated from parents, and there's chaos in the family. இப்ப இதெல்லாம் குடும்பத்துல வந்து பிரிவினை, அம்மா அப்பா பிரிவினை, கணவன் மனைவி பிரிவினை, இப்படியாக குடும்பம் அப்படியே பிரித்து If you போயிருந்திருக்கலாம். have a wonderful family, that is the providence of God. உங்களோட குடும்பம் அப்படியாக ஒற்றுமையாக எல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து தேவன் கொடுக்கிற உங்களோட தேவைகள் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. You know, so being healthy, having a peaceful life, having a wonderful family, it's God's providence in our நல்ல life. சந்தோஷமாக நோய் இல்லாம இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, இது நல்ல குடும்பத்துல அப்படியாக ஒற்றுமையாக இருக்கிறது தேவன் கொடுக்கிற அப்படியாக நம்மளோட தேவைகள் No, but ஆசீர்வதிக்கப்படுகிறது. today I want to tell you the greatest provision of God is eternal life. ஆனால் தேவனால கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் அது நித்திய வாழ்க்கை You know, தான். nothing can ever compare to that. எதை நீங்க பார்த்தாலும் இந்த நித்திய வாழ்க்கையை வந்து எதையும் நமக்கு வந்து ஒப்பிட்டு பார்க்க You know, முடியாது. your peace, you know, your earthly possession, your treasures will never compare to the eternal life, to the place that God has prepared for us. இந்த உலகத்தில் உள்ள பொக்கிஷம், சமாதானங்கள், இப்ப இந்த உலக பிரகாரம் உள்ள காரியங்கள் நம்ம தேவன் கொடுக்கிற அந்த நித்திய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. You want to enjoy the eternal life? நீங்க வந்து அப்படியாக இந்த நித்திய வாழ்க்கையை நீங்க வந்து அனுபவிக்கணும்னா Walk in obedience to the word of God. தேவனுக்கு அப்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். You know, and lastly, as we're going to close, அப்படியாக நம்ம முடிவுல கூட you know, we look at Elijah, the great man of God. நீங்க பாத்தீங்கன்னா எலியாவை பார்ப்போம். அவர் வந்து ஒரு நம்ம மிக தேவனுடைய ஒரு பெரிய மனுஷனாக இருந்தார். You know, he's a great prophet of the Lord, but he faced discouragement. அவன் வந்து ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் வாழ்க்கையில வந்து சில சம்பவங்கள் அவனை வந்து தோல்வியை கொண்டு வந்தது. You know, and Elijah wanted to end his life. அவனோட வாழ்க்கையை அழித்து போட இருந்தான். You know what I like about Elijah? He's just like you and me. நீங்க பாத்தீங்கன்னா எலியா பாத்தீங்கன்னா பார்க்கும்போது நீங்களும் நானும் எப்படியோ அதே மாதிரிதான் எலியாவும் இருந்தாரு. He experienced the provision of God, but at the same time, he went through discouragement in life. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில இருந்தது, அதே சமயத்துல அவனுக்கு வாழ்க்கையில ஒரு 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 ஏழ்மை, ஏதோ ஒரு துயரம் அவனுக்கு அவன் கூட இருந்தது. You know, in 1 Kings chapter 19 verse 4, but he himself went a day's journey into the wilderness and came and sat down under a broom tree, and he prayed that he might die. And he said, "It is enough. Now, Lord, take my life. I am no better than my fathers." அப்படியாக நம்ம 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனத்தை படிப்போம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு கூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. Amen. ஆமென். You know, Elijah faced discouragement. இத பாத்தீங்கன்னா எலியா வந்து ஒரு துயரத்துக்குள்ளாக You போகிறான். know, you want to do the will of God, you will face discouragement. நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுத்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி ஒரு துயரத்துக்குள்ள போகலாம். You know, Jezebel, the queen, wanted to kill him. ஜெசபேல் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த எலியாவை அழித்து போட இருந்தாங்க.
You know, can you imagine how humiliating it is for him? A lady, you know, wanting to kill him. எவ்வளவு ஒரு அவமானக்குரிய விஷயமாக இருந்தது. ஏன்னா ஒரு பெண்மணி எலியாவை அழிக்கிறதுக்கு Elijah had to run for his life. எலியா வந்து அவனோட வாழ்க்கை நிமித்தமாக ஓடி போனான். You know, he was just human, just like you and me. அவனும் ஒரு மனிதன் தான், உங்களையும் என்னையும் போல. You know, but Elijah never lost sight, never lost focus of his relationship with God. ஆனாலும் எலியா வந்து தன்னுடைய தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய காரியங்களை வந்து விட்டு கொடுக்காமல் அவன் நோக்கி தேவன் பிரகாரமாக இருந்தான். You know, every time he went through trouble and persecution, he cried out to God. ஒவ்வொரு தடவையும் அவன் பிரச்சனைகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது தேவனிடத்தில் அப்படியாக அழுந்து அவன் மன்றாடுகிறவனாக இருந்தான். And every time he cried out to God, God did a miracle in his life. ஒவ்வொரு தடவையும் அவன் மன்றாடும் போது தேவன் அவன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார். Today I want to encourage you. You are going through persecution. அதே நல்ல உங்களையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புறேன். நீங்க அப்படியாக உபத்திரத்துக்குள்ள போனீங்கன்னா, you are going through a tough time in your life. நீங்கள் ஒரு கடினமான ஒரு வாழ்க்கையை கடந்து போனீங்கன்னா, you know, go into a room and cry out to the Lord. ஒரு அறைக்குள்ள போய் தேவன் மத்தியில அமர்ந்து அப்படியாக நீங்க கதறுங்கள். You know, I promise you, He will hear your cry. நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். தேவன் உங்களுடைய கண்ணீரை However, it comes with a condition. ஆனாலும் அவர் வந்து ஒரு கட்டளையோட வருகிறார். You know, you need to walk in obedience. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். You need to walk in obedience. நீங்க வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். You know, Elijah was rewarded for his obedience. எலியா பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கப்பட்டது. அவன் கீழ்ப்படித நிமித்தமாக அவனுக்கு ஒரு வெகுமதி கொடுக்கப்பட்டது. You know, he went through so many things in life. எவ்வளவு காரியங்கள் அவன் கடந்து போகிறான். You know, running away in fear. பயத்து நிமித்தம் ஓடி போகிறான். You know, going without food. சாப்பாடு இல்லாம அவன் வாழ்க்கை போனது. No, but never once did God let go his hand upon Elijah. ஆனாலும் தேவனுடைய கரம் அவனிடத்திலிருந்து எடுக்கப்படவில்லை. You know, Elijah was faithful until the end. கடைசி காலம் வரை அவனுக்கு விசுவாசித்து உண்மையாக இருந்தான். You know, Elijah was rewarded, you know, the greatest reward that any man could ever get. எலியா பாத்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில எந்த ஒரு மனுஷனும் அப்படிப்பட்ட ஒரு வெகுமதி அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எலியா அனுபவித்தார். Sometimes we talk about living in this world, how we want to live our life. சில நேரத்துல நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும்னு யோசிச்சிட்டு இருப்போம். You know, but never once of us, how many we thought about how we are going to die, how when we are we going to leave this world. சில நேரத்துல எப்படியாக இந்த உலகத்தை விட்டு போறோம் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். I had one friend, she's you know, my lecturer in Singapore. She said, I want to die a beautiful death. எனக்கு ஒரு போதிக்கிற ஒரு போதகர் இருக்கிறாரு. அவர் வந்து அவங்க சொல்லுவாங்க, எப்பயுமே நான் வந்து அழகான ஒரு இறப்பை இறக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. I want to die peacefully in my sleep. You know, I just want to go like that. நான் ஒரு அமைதியான ஒரு தூக்கத்துல அப்படியாக என் உயிர் போகணும்னு சொல்லுவாங்க. You know, but we are going to look at Elijah's reward now. ஆனாலும் இப்பொழுது நம்ம அந்த எலியாக்கு அடுத்த வெகுமதி நம்ம பார்க்க போறோம். You know, in 2 Kings chapter 2 verse 11, then it happened as they continued on and talked, then suddenly a chariot of fire appeared with horses of fire and separated the two of them, and Elijah went up in a whirlwind to heaven. ஆமென். அப்படியாக நம்ம இந்த வேளையில 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை படிப்போம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவே வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். Wow. எவ்வளவு அற்புதம் பாருங்க. You know, Elijah didn't face death. இங்க பாத்தீங்கன்னா எலியாக்கு இறப்பு கிடையாது. You know, he just went in the chariot of fire. God honored him. அவர் வந்து அக்கினி ரதத்துல அப்படியாக ஏறி போனார். You know, God honored him for his faithfulness. அவருடைய விசுவாசத்தின் அந்த கீழ்ப்படிதல் நிமித்தம் அவர் வந்து தேவன் வந்து அவர் ஆசீர்வதித்தார். But to reach to that stage, it wasn't easy. ஆனாலும் இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கிடையாது. To walk in obedience is never easy. கீழ்ப்படிந்து நடக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. You know, it will cost you something. சில நேரத்துல நமக்கு சில காரியங்கள் நடக்கலாம். Are you willing to pay the price? ஆனாலும் அதுக்கான அந்த வெகுமதியை நீ கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? Are you willing to give up the things that you love to walk in obedience with God? நீங்க நேசிக்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு விட்டு கொடுக்க முடியுமா? தேவனுக்காக கீழ்ப்படியறதுக்கு நீங்க உங்களோட நேசிக்கிற ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க முடியுமா? Amen. ஆமென். God is faithful. தேவன் உண்மையாக இருக்கிறார். You know, are you facing persecution and discouragement today?
இதனால நீங்க வந்து அப்படியாக உபத்திரவுல இல்ல ஒரு கடுமையான நாட்கள்ல இருந்தீங்கன்னா Are you running from your own Jezebel, from your own problems? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு பயந்து நீங்க ஓடிக்கொண்டிருந்தீங்கன்னா Are you living in fear? நீங்க பயத்து நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா Today I want to encourage you, be faithful. இந்த நாள்ல உங்களை அப்படியாக உற்சாகப்படுத்துறேன், நீங்க உண்மையாக இருங்கள், Be obedient. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். God is faithful. தேவன் உண்மையாக இருக்கிறார். God will honor His word. தேவன் எப்பொழுதும் அவர் சொன்னதை அவர் முடிக்கிறவராக இருக்கிறார். As you are being obedient to God, God will honor you. நீங்கள் அப்படியாக கீழ்ப்படிந்தீங்கன்னா தேவன் உங்களை கனப்படுத்துவார். You are being obedient to God, God will lift you up. நீங்க அப்படியாக கீழ்ப்படியும்போது தேவன் உங்களை உயர்த்துவார். A big reward is coming for you. பெரிய வெகுமதி ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு வரப்போகிறது. The greatest reward we can ever receive is eternal life. ஒரு நம்மளால பெற முடியாத ஒரு நல்ல ஒரு பெரிய வெகுமதி என்றால் அது வந்து நித்திய வாழ்க்கை. My friends, my church, this is the only thing we can ever hope and live for. இந்த ஒண்ணுக்காக தான் நம்ம வந்து அதை கொண்டு அந்த வெகுமதி அந்த நித்திய வாழ்க்கை தான் நம்ம நினைத்து நம்ம வாழ போகிறோம். My friends, you can gain the whole world, but if you lose your soul, everything is in vain. இந்த உலகத்துல எவ்வளவு வேணாலும் நம்ம பெறலாம், எல்லாம் வேணாலும் செய்யலாம், ஆனா நம்ம வந்து அந்த நித்திய வாழ்க்கை பெறாம போனால் எல்லாமே வந்து வீணா போயிடும். In order to have this eternal life, we need to walk in obedience with the word of God. இப்படியாக இந்த நித்திய வாழ்க்கை வேண்டும் என்றால் நம்ம வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து. If you are far away from the will of God, I want to pray for you today. இதனால அப்படியாக நீங்க தேவனுடைய சித்தத்திற்கு தூரமாக இருந்தீர்கள்னா இந்த நாள்ல உங்களுக்கு ஜெபிக்க நான் விரும்புகிறேன். And you will come back into the will of God and you will walk in obedience to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு நீங்க வந்து தேவனுக்கு அப்படியாக கீழ்ப்படிந்து தேவனுடைய திட்டத்துக்கு நீங்க கீழ்ப்படிவீங்க என்று விரும்புகிறேன். Amen. ஆமென். Amen. Say this prayer by faith. இந்த நாள் அப்படியாக நீங்க வந்து ஒரு விசுவாசத்துல இந்த ஜெபத்தை செய்யுங்கள். Father God, I thank you. பிதாவே உங்கள் இடத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you that you are good, Lord. நீங்க நல்லவராய் இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். Father, today I want your help. இந்த நாள்ல உங்களுடைய உதவி எங்களுக்கு வேண்டும். Help me to walk in obedience to your will. உங்களுடைய சித்தத்தின்படி நான் கீழ்ப்படியறதுக்கு எனக்கு உதவி Help me to செய்யுங்கள். be obedient to your word. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கள். Holy Spirit, guide me. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். If I am far away from your will, you will bring me closer back to your will. உம்முடைய சித்தத்தை விட்டு நான் தூர போயிருந்தால் என்னை மறுபடியுமாக உம்மண்டையில இருந்து சேர்க்கும்படிக்காக நீங்க உதவி செய்யுங்கள். God, God, forgive all my sins. என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தருளுங்கள். Father, help me to get closer to you, Lord. உம்மண்டையில நாங்க அப்படியாக நெருங்கி வரதுக்கு கிருபை செய்யும். I want to have a deep and personal relationship with you. உம்மிடத்துல ஒரு தனிப்பட்ட உறவு, ஒரு ஆழமான ஒரு உறவு வர வேண்டும் ஆண்டவரே. Trust in your word. உம்முடைய வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். In Jesus' name, இயேசு நாமத்திலே I pray. Amen. ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். Amen. So I pray that you receive this word by faith. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்தின் மூலமா நீங்க அப்படியாக இந்த விசுவாசத்தின் மூலமா இதை And let's பெற்றுக்கொள்வீர்கள். continue to walk in obedience like how Elijah walked. அப்படியாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியா எப்படி நடந்தாரோ அதை போல நம்மளும் நடப்போம். Just be patient. Our reward is coming. பொறுமையாக காத்து இருங்கள், நம்மளுடைய ஒரு வெகுமதியும் நமக்கு வருக போகிறது. God's promises are always yesterday, today and forever the same. தேவனுடைய வாக்குத்தத்தம் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாது, எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். His word will never change. அவரோட வார்த்தை மாறாது. Amen. ஆமென். Amen. God bless you, church. கர்த்தர் சபையோர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பார். All of you are in our prayers. ஒவ்வொருவரும் எங்களுடைய ஜெபத்துல இருக்கீங்க. And we will meet again soon. நம்ம மறுபடியும் நம்ம சந்திப்போம். Amen. ஆமென். Amen. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.